அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம அதிகமாக கேள்விப்படுறது அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரான்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். மேத்தமெட்டிக்ஸில் அல்ஜிப்ராங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அல்ஜிப்ரா தான் பேசிக்னு சொல்லலாம். நாம் இப்போ உலகம் இத்தனை அளவுக்கு முன்னேறிக்கிறது இல்லை, அதுக்கெல்லாம் பேசிக்கே அல்ஜிப்ரா தான். நம்ம அந்த அல்ஜிப்ராவை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கலாம். ஈஸி. பேசிக்லேருந்து போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்களே அதில் டெவலப் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம அதில் நம்பர்ஸை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்பர்ஸ்னால் என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 and 0. இந்த 10 நம்பர்களை வச்சுக்கிட்டு உலகத்தில் எத்தனை நம்பரையும் உருவாக்கலாம், அது நமக்கு தெரியும். அதாவது இந்த பேசிக் நம்பர்ஸை பற்றி தெரியும். இந்த நம்பர்லேயே ஃபர்தராக நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் நம்பர். நம்பர் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் 2. மல்டிபிள் ஆஃப் 2 என்ன? 1 into 2 2, 2 into 2 4, 3 into 2 6, 4 into 2 8. இப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. மல்டிபிள் ஆஃப் 3, 1 into 3 3, 2 into 3 6, 3 into 6 9, 4 into 3 12. இப்படியே போயிட்டே இருக்கும். இது நமக்கு தெரியும். எந்த மல்டிபிள்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ இந்த மல்டிபிள இந்த 2 எப்படி எழுதலாம் பாருங்க. 2 1 into 2. 4 எப்படி எழுதலாம்? 2 into 2. 6 3 into 2. அதுபோல மல்டிபிள் ஆஃப் 3 பாருங்க. 3 எப்படி எழுதலாம்? 3 1 into 3. 6 2 into 3. 9 3 into 3. நாம 2 1 into 2, 4 2 into 2, 6 3 into 2 சொல்றோம்ல. இந்த 1 into 2ங்கிறது தான் மல்டிபிள் ஆஃப் 2. இப்போ நம்ம சொல்லலாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. மல்டிபிள் ஆஃப் 2 1 into 2. அதாவது இந்த 1 2 are factors of 2. பொதுவா 1 வந்து நம்ம ஃபேக்டார்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா நம்பருக்கும் 1ங்கிறது காமன். 1000 1 into 1000ங்களாம், மில்லியனை 1 into மில்லியன்களாம். அதனால factors of all number is basic factor is 1. அதனால நம்ம ஃபேக்டர்ஸ்ங்கிறத 1ங்கிறத இனிமேல் எழுத போறோம் இல்லை. Now multiple of 2, factors of 2, factors of 6. factors of 6 சொல்லுங்க பார்க்கலாம். 1 into 6 எழுதலாம், 2 into 3 எழுதலாம். அதனால factors of 6 1 2 3. நார்மலா factors of 6 is 2 and 3. 1 எல்லாருக்கும் பொதுவும். அதுபோல எல்லா நம்பர்ஸையும் பிரித்து எழுதலாம். அதுக்கு பேர் ஃபேக்டர்ஸ். நம்ம சொல்லுங்க பார்ப்போம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24 எப்படி எழுதலாம் பாருங்க. 1 2 into 12 is 24. 3 into 8 is 24. 4 into 6 is 24. 5 இல்லை, 5 into some natural number is not 24. அதாவது எழுத முடியாது. 6 4 into 6 is 24. 7 இல்லை, 8 3 into 8 is 24. பண்ண 9 இல்லை, 10 இல்லை, 12 into 24. இப்போ வந்து 24க்கு ஹாஃப் வந்து 12. அதுக்கு மேலே இந்த ஃபைனல் நம்பர் தான் வரும் 24. இதுதான் ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24 வந்து 1 2
3, 4, 6, 8, 12, 24. இது போல நம்ம எல்லா நம்பருக்கும் ஃபேக்டார்ஸை எழுதிட்டே போகலாம். வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் பார்ப்போம். இந்த 20 ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24 அப்படி எழுதணும். ஈஸி மெத்தட். இந்த 2 போட்டோம்னாக்க டிவைட் பை 2ன்னு அர்த்தம். 24 டிவைட் பை 2 இஸ் 12. 2, 6, 2, 3, 3, 1. அதான் இதெல்லாம் prime factors பேர். Prime factorsனா நம்பர் 2 is the basic number and the 2 வந்து 1 into 2 மட்டும்தான் எழுத முடியும். அதுக்கு அப்பாலாம் எழுத முடியாது. அதனால factors, prime factors, first factor சொல்லுங்க. Factors எப்படி எழுதுன்னு பாருங்க. 2. அதுக்கு 2 into 2. 2 into 2 என்ன 4. Then 2 into அடுத்து 3. 2 into 4. Then 2 into 2 is 4. 4 into 2 is 8. Next 2 into 2, 4. 4 into 3 is 2 into 3 is 6. ஏதாவது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். 2 into 3 is 6 and 2 into 2 4. 4 into 8 வரும் பாருங்க. 2 into 2 4. 4 into 2 is 8 போட்டாச்சு. in order எழுதிக்கலாம். 6, 8 and next என்ன வரும்? 2 into 2 4. 4 into 3 12 and எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 2 into 2 4. 4 into 2 8. 8 into 3 is 24. இது ஆர்டரும் எழுதுறோம். இது பேர் ஃபேக்டர்ஸ். ஒரு நம்பருக்கு நீங்க ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். நீங்களே வந்து பிரைம் ஃபேக்டர்ஸ்னா என்ன? பிரைம் ஃபேக்டர்ஸ்னா அந்த ஃபேக்டார்களே பிரைம் நம்பரா இருக்கணும். இங்க வந்து 2 பாருங்க. 2, 2, 2. Prime factors of 24 is 2 and 3. 2, 3. ஏன்னா இந்த 2 prime number, 3 prime number. prime numberனா என்ன? அந்த நம்பரை 1 into 3 is the prime. எதனாலனா இந்த 3 வந்து 1 into 3 மட்டும்தான் எழுத முடியும். 1 into 3 or 3 into 1. அதுக்கு மேல ஃபேக்டர்ஸ்ல எழுத முடியாது. அதாவது prime factors நம்ம எப்படி சொல்லலாம்னா 2 எத்தனை தடவை வந்திருக்கு? 2 தலையில அதாவது 3 போட்டா 2 வந்து 3 தரம். இங்க பாருங்க 2 3 தரம். அடுத்தது into 3. 3 ஒரு தரம். இதுதான் prime factors. நம்ம வந்து இதை 2 into 2 power 3னா 2 into 2 into 2 அதாவது 8 into 3 is 24. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா இந்த ஒரிஜினல் நம்பர் வரும். இது பேரு prime factors. இப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுவரையும் ரொம்ப ஈஸி தான். பேசிக்கா நம்ம பார்க்குறோம். நம்பர்ஸை பத்தி பார்த்தோம். நம்பர்ஸ் நிறைய வகையில் இருக்குது. இதை வந்து நேச்சுரலா நம்ம யூஸ் நம்பரை பார்க்குறோம். அதுல மல்டிபிள்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். மல்டிபிள்ஸ்னா நார்மலா அவங்க டேபிள் சொல்லுவோம்ல, அதான் மல்டிபிள்ஸ். ஃபர்ஸ்ட் டேபிள், செகண்ட் டேபிள், தேர்ட் 3 டேபிள், 4 டேபிள் சொல்றோம்ல, அது பேர் தான் மல்டிபிள்ஸ். இப்போ நம்ம பார்த்துக்கிறேன்னா 2, 4, 6, 8 அது மல்டிபிள் ஆஃப் 2. மல்டிபிள் ஆஃப் 3 இந்த சைடு இருக்கும். 3, 3, 6, 9, 2. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த நம்பருக்கு மல்டிபிள் எழுதலாம் பாருங்க. 2 எப்படி எழுதிருக்கேன்? 1 into 2, 4 into 2 into 2, 6, 3 into 2. மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 வந்து 1 into 2 எழுதுறோம். இப்போ இங்க 1 and 2 ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2. ஃபேக்டர்ஸ் சொல்லலாம். அதாவது எந்த மல்டிபிள்லேருந்து அந்த நம்பர் வந்துச்சு, அந்த 2 எதுலேருந்து வந்தது? 1 into 2லேருந்து வந்தது. அதனால 1 into 2 ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2. நார்மலா 1ங்கிறது எல்லா நம்பருக்கும் ஃபேக்டர். அதனால ஃபேக்டர்ஸ் எழுதும் போது நார்மலா 1 எழுத தேவையில்லை. அது ஃபேக்டர்ஸ் தான், இருந்தாலும் 1 காமன் ஆகிட்டாலும் விட்டுறோம். அது அப்போ வந்து மல்டிபிள் ஆஃப் 2 இஸ் 1 into 2. The factors of 2 is 2 into 2 and 1. Factors of 6 பாருங்க. அதே மாதிரி 1 into 6, 2 into 3. Factors of 6 is 1, 2, 3. Factors of 24. Factors of 24னா 24 எதுலாம் டிவிசிபிள் ஆகும் பார்க்குறோம். 1, 2, 3, 4, 6, 8, 12, 24. இப்போ எப்படி நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு மெத்தட் சொன்னேன் பாருங்க. 24 divided by 2, 12,
12 divided by 2 is 6, 6 divided by 2 is 3, 3 divided by 3 is 3. இதெல்லாம் ஃபேக்டார்ஸ் ஆஃப் 24. ப்ரைம் ஃபேக்டார்ஸ்னா என்ன? அந்த ஃபேக்டார்ஸே ப்ரைம் நம்பராக இருந்தால், ப்ரைம் நம்பர்லாம் தெரியும். ஒரு நம்பரு எப்போ ப்ரைம் நம்பராக இருக்குன்னா அந்த நம்பர் ஃபேக்டார்ஸ் வந்து ஒன்றா இருக்கணும் அல்லது அந்த நம்பராக இருக்கணும், வேறு எந்த நம்பராகவும் இருக்கக்கூடாது. அதாவது 1, 2 இஸ் த ப்ரைம் நம்பர், ஒன்லி ஈவன் ப்ரைம் இஸ் 2. அதாவது 2 எப்படி எழுதலாம்? 1 into 2 மாத்திரம் தான் எழுத முடியும், அதாவது 2 into 1, அதுக்கு மேலே எழுத முடியாது. அதனால 2 இஸ் அ ப்ரைம். 3 ஆல்சோ ப்ரைம் நம்பர். எதனால? 3-ஐ 1 into 3 மாத்திரம் தான் எழுத முடியும், 1 into 3 ஆர் 3 into 1. இப்போ அதுக்கு மேலே எழுத முடியாது, அதனால 3 இஸ் அ ப்ரைம் நம்பர். 7 ஆல்சோ ப்ரைம் நம்பர். எதனால? 7 எப்படி எழுதலாம்னா 1 into 7, 7 into 1, வேறு அதர் ஃபேக்டாரில் எழுத முடியாது. நீங்கள் இதுவரை நம்பர்ஸை பற்றி கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்தராக வீடியோ தொடர்ச்சியாக பார்த்து வந்தால் ரொம்ப ஈஸி. பேசிக்காக நீங்கள் பார்த்து வந்தால் நீங்களே அல்ஜிப்ராவில் மாஸ்டர் ஆகலாம். நீங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்.